Glory be to God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஆமென். நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். ஆமென். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் அவர்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வாஞ்சிக்க வேண்டும். நம்ம மற்றவர்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கிறவங்களாக மற்றவர்களை வளர்க்க செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? மற்றவர்களை தளர்த்துகிறவர்களாக அல்ல, மற்றவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறதற்கு ஒரு காரணமாக, ஒரு இடறுதலாக நாம் இருக்க வேண்டியவர்கள் அல்ல. மற்றவர்கள் தேவனோடு அதிகமாக சார்ந்திருக்கும்படியாக மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். வாசிப்போம். நாளாகமத்தின் 2ஆம் புஸ்தகம், 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம், அதனுடைய 33வது வசனம். அங்கே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். யோசியா இஸ்ரவேல் புத்திரருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவருப்புகளை எல்லாம் அகற்றி இஸ்ரவேலிலே காணப்பட்டவர்களை எல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின் வாங்கினதில்லை. ஆமென். அப்போது யோசியா என்கிற ராஜா இங்கே நான் வாசிக்கிறோம், அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம், அவருடைய வாழ்நாளிலே அந்த ஜனங்கள், அந்த நாட்டின் ஜனங்கள் எல்லாம் ஆமென் ஸ்தோத்திரம், தேவனாகிய கர்த்தரை விட்டு பின் வாங்கினதே இல்லை. ஆமென். நம்மவும் அதை வாஞ்சிக்கணும். ஹல்லேலூயா. நம்ம இருக்கும் காலம், ஹல்லேலூயா, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தினர், நம்முடைய சபை, தேசத்தில் ஒருவர் கூட கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது. ஒருவர் கூட தேவ அன்பிலிருந்து விலகி போகக்கூடாது. ஆனால் அதற்கு நாம் ஒரு காரணமாக வேண்டும். எப்படி ஆக வேண்டும்? 31ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். ராஜா தன் ஸ்தானத்தில் நின்று அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளின் படியே தான் செய்வதினாலே. அப்போது நம்ம முதலாவதாக அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ய வேண்டும். தான் செய்வதினாலே கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும், நாம் எப்போதும் அவரை பின்பற்றி நடக்க வேண்டும். கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும் தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளுவேன் என்றும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணினார். ஆமென். நமக்கு அந்த உடன்படிக்கை இருக்கிறதா? அப்பா, எந்த காலத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் நம்முடைய சகல கற்பனைகளையும் கட்டளைகளையும் சாட்சியங்களையும் ஆமென் ஸ்தோத்திரம் நான் கை கொள்ளுவேன். ஹல்லேலூயா. அப்படி அவர் ஜனங்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ணினார். அதன்படி அவர் செய்தார். அதை பார்த்த ஜனங்கள் அவர்களும் அந்த ராஜாவின் நாளெல்லாம் அவர்களும் தேவனையே சேவித்தார்கள், தேவனை விட்டு பின்வாங்கினதில்லை. ஆமென். ஏன் இந்த ராஜா இப்படி தேவனிடத்தில் அதிகமாக வைராக்கியமுள்ளவர்களாக இருந்தார்? அதே அதிகாரம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாக இருந்தார். ஆமென். சிறு பையனாக இருந்தார். 8 வயது தான் அவருக்கு இருந்தது. அப்போது அந்த வயதில் அவரை ராஜாவாகின ஒரு தேவன் உண்டு. அதை அவர் மறந்து போகவில்லை. ஹல்லேலூயா. சின்னஞ்சிறு வயதில் நம்மை குறித்து கொண்டார். தாயின் கருவில் உருவாகிறதற்கு முன்னே நம்மை அறிந்த அந்த தேவனை நாம் எவ்வளவு நேசிக்கிறோம்? அந்த தேவனை நம்முடைய வாழ்க்கையில எந்த ஸ்தானத்தில் நம்ம வைத்திருக்கிறோம்? எவ்வளவு இடத்தை நாம் அவருக்கு கொடுத்திருக்கிறோம்? ஹல்லேலூயா. யோசியா ராஜாவாகிற போது வெறும் 8 வயதாக இருந்தார். ஆனால் 31 வருஷம் எருசலேமிலே அரசாண்டார். கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதனால் அவர் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதே செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடதுபுறமாக விலகாமல் நடந்தார். அவர் தன்னை உயர்த்தின, தன்னை மேன்மைப்படுத்தின, தன்னை இதுவரைக்கும் கொண்டு வந்த தேவனுடைய சமூகத்தில் செம்மையானதை செய்து இடது வலதுபுறம் விலகாமல் நடந்ததினாலே அவருடைய நாட்டில் இருந்த சகல ஜனங்களும் அவர் அரசாண்ட அந்த எல்லா நாட்களும் ஹல்லேலூயா தேவனை விட்டு விலகாமல் அவர்களும் தேவனை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரையே சேவித்தார்கள். ஆமென். இதை தான் கர்த்தர் புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாகிய
நம்மிடத்திலிருந்து கர்த்தர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இப்படி நடந்ததென்றால் இன்றைக்கு நமக்கு துணையாளராகிய ஆமென் ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவரையே சார்ந்து இருப்போம் என்றால் அவர் நம்மை ஆட்கொண்டு வழிநடத்துவார். நமக்காக இயேசப்பா ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அவரை நம்ம நேசிக்கணும், அவருடைய சித்தத்தின்படி செய்யணும், அவரை பின்பற்றி நாம் வாழணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம் மூலமாக கர்த்தர் அநேகரை ஹல்லேலூயா அவர் ரட்சிப்பின் வழியாக நடத்த கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவோம். ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திர ராஜா, எங்களை அளவில்லாமல் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அருமையின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த கால வேளைக்காக நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அந்த நாளிலே நீர்களுக்கு இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். யோசியா என்கிற ராஜா கர்த்தர் அவரை உயர்த்தி கொண்டு வந்துதான் தேவனை விட்டு பின்வாங்காமல் அப்பா அவனுடைய சன்னதியில் உடன்படிக்கை பண்ணி வாழ்ந்ததுனாலே கர்த்தர் அவருடைய நாட்டில் இருந்த சகல ஜனங்களும் தேவனை விட்டு பின்வாங்காமல் நம்முடைய பிள்ளைகளாக சேவித்தது போல அப்பா புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாக நாங்களும் உடைய சகல கற்பனைகளை பிரமாணித்து கைக்கொண்டு நாங்கள் வாழவும் கர்த்தாவே அடுத்த தீர்மானத்தில் நிலைநிற்கவும் எங்களை பார்க்கிறவர் கர்த்தாவே அப்பா உண்மை பார்க்க நம்முடைய சித்தத்தை அறிந்து வாழ அநேகருக்கு எங்களை ஆசீர்வாதமாக நிர்வகிக்க போகிற அன்பருக்காக ஸ்தோத்திரம். கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.